குட்டீஸ் எல்லோரும் வந்துட்டிங்களா? வாங்க வாங்க. நேற்று நீங்கள் சரியாக கிராஃப்ட் பண்ணலையா? அதனால் இன்றைக்கி சண்டே தானே, காலையிலே எல்லாரையும் வர சொல்லிவிட்டு நான் ஒன்று உங்களுக்காக கிராஃப்ட் திங்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதில் நான் பக்கத்துலேயே இருந்து சொல்லித்தரேன், நீங்கள் செஞ்சு கொடுங்க, ஓகேவா? இந்த மாதிரி அடிக்கடி ஸ்கூலில் கிராஃப்ட் சொன்னாங்கன்னா கிளேயோ இல்லை பேப்பர்லையோ எதில் சொன்னாலும் நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கணும். தப்பாக வந்தாலும் பரவாயில்ல, எடுத்தோன்னே யாருக்கும் பெஸ்ட்டாக வராது, ஓகேவா? அடுத்தடுத்து நம்ம ட்ரை பண்ணணும், கரெக்டாக வந்துடும். உங்கள் எல்லாருக்குமே நான் ஒரு சர்ப்ரைஸாக ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். ரொம்ப லைட் வெயிட்டாக க்ளே வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன், அதான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இருங்க எடுத்துகிட்டு வரேன். இந்த சண்டே சமயா போகும் போல இருக்கே. சாராக்கா ஏதோ சர்ப்ரைஸ்ங்கறாங்க, லைட் வெயிட்ங்கறாங்க. என்னவா இருந்தாலும் நம்ம ஆளுக்கு ரெண்டு ரெண்டு எடுத்துக்குவோமா? எடுத்து என்ன ஏதுன்னு கரெக்டாக செஞ்சு பார்த்துடணும். காலையிலே சாப்பிட்டு வந்தாச்சு, இன்னைக்கு பொழுது இங்கே ஓட்டிட்டு தான் போகணும். இப்பதான் சரியா இருக்கும். ஒரே ஹாப்பியாக இருக்குது. நேற்று சாராக்கா கிராஃப்ட் செஞ்சு தர மாட்டேன்னு சொன்னோன்னா இனிமேல் நமக்கு எப்போவுமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்களோன்னு நினச்சிட்டேன். பட் இன்னைக்கு காலையிலே அவங்க எல்லாரையும் வர சொல்லிட்டாங்க. இன்னைக்கு ஃபுல்லாக ஒரே ஜாலியாக போகும். கிராஃப்ட் ஒர்க்கெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு எல்லாரும் சேர்ந்து கூட்டாஞ்சோறு சமைச்சு சாப்பிடுவோமா? அதுவும் நல்லா இருக்கும்ல. சாராக்கா வரட்டும், நான் கேட்குறேன். எதோ எடுக்க போயிருக்காங்க, வந்தோன்னே கேட்குறேன். சாராக்கா கிட்ட இன்றைக்கும் ஏதாவது கிஃப்ட் கேட்போமா? கிஃப்ட்னா என்ன, ஏதாவது சாப்பிட வெரைட்டியாக வாங்கி தருவாங்க. வீட்டில் செய்ய முடியாததை பேக்கரியில் உள்ளதை வாங்கி கொடுங்கன்னு கேட்போம். அப்படி இல்லைனா ஈவினிங் கிச்சன் செட்டை வச்சு எல்லாரும் சேர்ந்து அன்னைக்கு மாதிரி பாயாசம் மாதிரி ஏதாவது சமைச்சு சாப்பிடுவோம். சாராக்கா வந்துட்டாங்க, வாங்க வாங்க. ஓகேடா குட்டீஸ், இங்கே பார்த்தீங்களா? இது ஒரு லைட் வெயிட் க்ளே தான் உங்கள் எல்லாருக்கும் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதில் மொத்தம் 10 12 இருந்துச்சு, நான் சரியாக கவுண்ட் பண்ணல. என்னன்னு பாருங்கள். இந்த க்ளே ரொம்ப லைட் வெயிட்டாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனால உங்கள் எல்லாருக்குமே இதை வச்சு ஏதாவது சொல்லி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த க்ளேவை எடுத்துக்கோங்க எல்லாருமே. எடுத்துக்கிட்டு உங்களுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் தெரியுமோ, ஃபஸ்ட்டு சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணுவோம். உங்களுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் தெரியுமோ அதை செஞ்சு காட்டுங்க, ஓகேவா? எது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கோ அவங்களுக்கு நான் கண்டிப்பாக சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வந்து தரேன். ஆல்ரெடி சோட்டும் நானும் பேக்கரியில் சொல்லி வச்சுருக்கோம். அவள் ஏற்கனவே சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன், ஓகேவா? சாப்பிட்றதுக்கு ஏதாவது வெரைட்டியாக பேக்கரியிலேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கித்தரேன். சரி, ஓகே ஓகே, லெட் ஸ்டார்ட். எல்லோரும் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு சோட்டு நீ ஸ்டார்ட் பண்ண. அக்கா, நான் தான் ஃபஸ்ட்டா? இப்போ நான் இந்த ரெட் கலர் எடுத்துக்கிறேன்க்கா. அதான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக, எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரெட் கலரில் என்ன ஃப்ரூட் இருக்கும்? ரெட் கலரில் தக்காளி பழம், மாதுளை பழம், ஆப்பிள் பழம், 3 பழம் இருக்குது. தக்காளி காய்கறியில் வருமாக்கா? சரி, ஓகே. மாதுளம்பழம் ரொம்ப டஃப்பாக இருக்கும். நான் ஆப்பிளே செய்கிறேன்க்கா, அதான் ஈஸியாக இருக்கும் இருக்கிறதுலையே. வாவ், இந்த க்ளே சூப்பராக இருக்கே. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் ஒவ்வொரு க்ளே உங்களுக்கு பிடிச்சதை எடுத்துக்கோங்களேன். என்ன செய்ய போகிறீங்களோ இங்கே பாருங்கள். அவ்வளோ சாஃப்டாக, ரொம்ப லைட் வெயிட்டாக பந்து மாதிரி இருக்குது. லைட் வெயிட் பந்து எப்படி இருக்கும்? ஸ்பாஞ்ச் பந்து அந்த மாதிரி இருக்குது. நான் இது பார்த்ததே கிடையாது, இப்போ தான் ஃபஸ்ட் டைம். அக்கா, சாராக்கா, நான் ரெடி பண்ணிட்டேன்க்கா. ஆப்பிள் இங்கே பாருங்கள், எனக்கு சாராக்கா ஆப்பிள் செய்ய சொல்லி கொடுத்தாங்க. செம்ம க்யூட்டாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் எல்லாருமே ஒவ்வொரு கிலோ எடுத்து பாருங்களேன். அவ்வளோ லைட் வெயிட்டாக செம்ம க்யூட்டாக இருக்குது. ஓகே, என்னோட ப்ராஜெக்ட் முடிஞ்சிச்சு. அடுத்து ஹர்ஷா, நீ தான் என்ன பண்ண போகிற சொல்லு. சோட்டு, நீ சரியான ஆளுப்பா. ஃபஸ்ட்டு நின்றுக்கிட்டு ஈஸியாக உள்ள ஒரு ஆப்பிளை செஞ்சு முடிச்சுட்ட. நான் என்ன பண்ணுறதுனே தெரியல. எல்லா கலரும் லைட்டாக வேறு இருக்குது. ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கே. இருக்கிறதுல ஈஸியாக அதான், இதுக்கு தான் ஃபஸ்ட்டு நிற்கணுங்கிறது. முன்னாடி நின்னாதான் எது ஈஸியாக இருக்கோ அது கிடைக்கும். நான் இந்த க்ரீன் கலர் எடுக்கிறேன். க்ரீன் கலரில் என்ன செய்கிறது? பேரிக்காய் செய்யட்டுமா? ரொம்ப டஃப்பாக இருக்கே. சோட்டு, இப்படி எல்லாரையும் புலம்ப வைக்கிற. ஈஸியாக உள்ளதை நீ பண்ணிக்கிட்டு நான் ஏதாவது ட்ரை பண்ணுறேன் இரு, ஒன்றும் யோசனை. இங்கே பாருங்களேன், நான் வாட்டர் மெலன் செஞ்சுட்டேன். வாட்டர் மெலனுக்கு ரொம்ப லைட் கலராக தான் இருக்குது, டார்க் கலர் கிடைக்கல. பரவாயில்ல, கிரீன் ஒயிட் பிங்க் வச்சு வாட்டர் மெலன் ரெடி பண்ணிட்டேன். நல்ல பிள்ளைங்க தான் நீங்கள் 2 பேரும். ஈஸியாக என்ன இருக்கோ அதை 2 பேரும் செஞ்சு முடிச்சுட்டீங்க. இப்போ இந்த இருக்கிற கலரில் நான் என்ன செய்கிறது? சரி, என் கலர்லேயே ஒன்று செய்கிறேன். கிரேப்ஸ் வரதான்னு ட்ரை பண்ணி பார்க்குறேன். சரியான ஆளுங்க தான்ப்பா நீங்கள் 2 பேரும். இனிமேல் நான் ஃபஸ்ட்டாக நின்று எது ஈஸியாக இருக்கோ அதை நான் பார்த்து செஞ்சு எடுத்துக்கிறேன். கிரேப்ஸ் செய்கிறேன், இருங்க. என்னாலையும் எல்லாம் பண்ண முடியும். நானும் ட்ரை பண்ணுவேன் கண்டிப்பாக. வில் ட்ரை மை பெஸ்ட். ஜாய் சூப்பராக செஞ்சுட்டான்ப்பா கிரேப்ஸு. வெல்டன் வெரி குட் ஜாய். சூப்பர் ஜாய், சூப்பர் ஜாய்.
ப்ரௌன் கலரில் வந்து காம்பு, க்ரீன் கலரில் இலை, வைலட் கலரில் கிரேப்ஸு. சூப்பர் ஜாய், இருக்கிறதுலே டிஃபிகல்ட்டாக உள்ளதை எடுத்து ஈஸியாக சாதாரணமாக பண்ணிட்டேன். இங்கே பாரேன், நான் இந்த ஆரஞ்சு கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். ஆரஞ்சு கலரில் ஆரஞ்சு ஃப்ரூட் இருக்குது, பப்பாயா இருக்குது, வேறு என்ன இருக்குது, அந்த 2 தான் எனக்கு ஞாபகம் வருது. இது நான் கட் பண்ணிவிட்டு பாதி எடுத்துக்கிறேன். எனக்கு சரியாக வரலன்னா எல்லாம் வேஸ்ட் ஆகிடும்ல க்ளே, அப்புறம் சாராக்கா வந்து வாங்கிட்டு வந்தது வீணாயிடும்ல. அதனால நான் பாதி எடுத்துக்கிறேன், இன்னொரு பாதி இருக்கட்டும், வேறு யாராச்சும் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. பப்பிராணி நீங்கள் எடுத்துக்கோங்க. இதுவும் வந்து ஆப்பிள் மாதிரி தான், ஈஸியாக வந்துருச்சு. இந்த காம்பு இலையும் சேர்ந்து வரணும்ல, ஆரஞ்சோட இலை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, அதனால க்ரீன் கலரில் அந்த ஆரஞ்சோட விளிம்பு மட்டும் இருக்கிற எல்லாரும் ஈஸியா இருக்கிறது 1 2 3 4 செஞ்சு முடிச்சிட்டீங்க. எங்களுக்கு என்ன இருக்க போகுது பாருங்க. இந்த லைட் கலர் இருக்கு, எல்லோ கலர். எல்லோ கலர் இருக்குப்பா. பப்பி இங்க பாரு, எல்லோ கலர் இருக்கு. இதை வச்சு வாழைப்பழம் செய்யலாமா? ஒரு பாதி எடுத்து வாழைப்பழம் செஞ்சிடலாம், ஒரு பாதி வந்து நீ மேங்கோ செஞ்சிடு. நம்ம 2 பேருக்கும் ஒரே கலர். பத்தியா, காட் நமக்கு கலர் கூட ஒரே மாதிரி கொடுக்குறாரு. ஓகே, நம்ம இப்போ எடுத்து அதை செஞ்சிருவோமா? நான் ஃபர்ஸ்ட் பாதி எடுத்துக்கிறேன். பாதி எடுத்துட்டு வாழைப்பழத்துக்கு நான் ரெடி பண்ணுறேன், மாம்பழத்துக்கு நீ ரெடி பண்ண. ஓகேவா? 6-7 குட்டி குட்டி பீஸாக எடுத்து பனானா மாதிரி நான் வந்து ரெடி பண்ணுறேன். மேலே வந்து வாழைப்பழ சீப்பு மாதிரி இருக்கும்ல, அதுக்கு வந்து க்ரீன் கலர்லையும், அடியில் வாழைப்பழத்தில் வந்து ஒரு ப்ரௌன் கலரில் இருக்கும்ல, அதுவும் நான் ரெடி பண்ணிடுறேன். இங்கே பார்த்தியா, ரெடி ஆயிடுச்சு. சூப்பர் சூப்பர், நீங்கள் செஞ்சதுலேயே இந்த வாழைப்பழம் தான் செம்ம பெட்டர். இங்கே பாருங்க, நானும் செஞ்சுட்டேன். மேங்கோ மாறியாச்சும் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல, பட் எங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. வாவ், சூப்பரா இருக்கு. எல்லாரும் பண்ணியிருக்கிறது செம்ம சூப்பரா இருக்கு. சாராக்கா ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க கையில. அவங்க எதனா செஞ்சு கொண்டாந்து வைக்க போறாங்களா? இன்னைக்கு டே சூப்பரா போயிட்டு இருக்கு. சூப்பர்டா செல்ல குட்டீஸ், எப்படி சொல்லி கொடுக்குறேனோ அதை அப்படியே கற்றுக்கிட்டு சூப்பராக ஃப்ரூட்ஸ் எல்லாம் செஞ்சுருக்கீங்க. வெரி குட் வெரி குட், உண்மையாகவே எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்கீங்க, ரியலி சூப்பர். சரியா, ஈவினிங் சோட்டு சொன்ன மாதிரி நம்ம எல்லாரும் சேர்ந்து சமைச்சு சாப்பிடலாம். இப்போ எல்லாருக்கும் நான் ஸ்நாக்ஸ் ஆர்டர் பண்ணிட்டேன், வாங்க சாப்பிடலாம்.